ஜெய் சத்குருநாதா. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எல்லாரும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்றதா எல்லாருமே சொல்வோம். ஆனா இந்த ஆங்கில புத்தாண்ட வரவேற்காத மகான்கள் ஏராளம். ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, காஞ்சி மகா பெரியவாளோ, இது போன்ற எண்ணற்ற மகான்கள் தமிழ் புத்தாண்டுக்கு தான் பிராதானியம், அதாவது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆங்கில புத்தாண்டுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆனா நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் இல்லையா? ஆகையினால அதுக்கு ஒரு நாமத்தை சொல்லி வாழ்த்துகள்ன்றாங்க. என்ன நாமமா? இனிய கல்பத்தரு தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அர்த்தமா. கல்பத்தரு அப்படின்றது எங்கிருந்து வந்தது அப்படின்னா, தட்சிணேஸ்வர் கல்கத்தால ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பக்தர்களுக்கு அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிருபை நடந்ததுன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு பக்தி பாவத்துல இருந்திருக்கார். சுற்றி இருந்த அத்தனை பக்தர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் என்ன வரம் வேணும் கேளுங்கன்னு சொல்லி கொட்டி கொடுத்துட்டார் அன்னைக்கு. சோ அந்த கொட்டி கொடுத்த தினம் கல்பதரு தினமா கொண்டாடப்படுது. ஆகையினால இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு தினத்துக்கு நாமத்துக்கு பதிலா இனிய கல்பதரு தின நல்வாழ்த்துக்களா பெரியோர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரும் பார்த்து சொல்லிப்பாங்க. ஆகையினால அடியேன் உங்க எல்லாருக்கும் இனிய கல்பதரு தின நல்வாழ்த்துக்களை அடியேன் சொல்லிக்கிறேன். ஆங்கில புத்தாண்டு அப்படின்றது நம்ம பல தோஷமா வந்துட்டு அதை தப்புன்னு சொல்ல முடியாது, வேண்டான்னு சொல்ல முடியாது, ஒதுக்கிட முடியாது. ஆனால் மகான்கள் என்ன வழியில பயணிச்சாங்களோ அதை போல நம்மளும் அந்த வழியில பயணிக்கணும். ஆகையினால உங்க எல்லாருக்கும் இந்த புனிதமான புதிய வருடத்துல இனிய கல்பதரு தின நல்வாழ்த்துக்கள். ஓம் சாய்ராம்.